எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கீங்களா? சந்தோஷமா இருக்கிறீங்களா? ஆண்டவர் இயேசுவோடு வாழ்வது ரொம்ப சந்தோஷமான ஒரு அனுபவம். அதாவது வானத்தை பூமி உண்டாக்கின தேவன் என்னோட என் கூட எப்பொழுதும் இருக்கிறார் என்று சொல்லுகிறது எவ்வளோ பெரிய மகிமையான அனுபவம் இல்லை? பொதுவாக கடவுள் நம்பிக்கைன்னா குறிப்பிட்ட நாளில் குறிப்பிட்ட இடத்துல போய் தொழுது கொள்ளுவது, கடவுளை நம்புகிறேன், கடவுளை தொழுது கொள்ள பக்தியாக இருக்கிறேன் அப்படி சொல்லுவாங்க. ஆனால் அந்த வானத்தை பூமி உண்டாக்கின தேவன் என்னோட எனக்குள்ள எப்பொழுதும் இருக்கிறார். நான் எங்கே போனாலும் கூட இருக்கிறார், என்ன செய்தாலும் பக்கத்தில் இருக்க என்ன சொல்லுகிற அனுபவம் ரொம்ப ஆச்சரியமானது தானே. அதுதான் இயேசுவோட நடக்கிற ஒரு அனுபவம். உன்மேல் கர்த்தர் உதிப்பார், உன்மேல் கர்த்தருடைய மகிமை காணப்படும். உதிக்கிறது அப்படின்னா என்னன்னு நமக்கு தெரியும். சூரியன் உதிக்கிறது, சூரிய உதயம், அதுதான் உதிக்கிறதுன்னு சொல்லுவோம்ல. இரவு நேரத்தில் சூரிய அஸ்தமித்த பிறகு பாருங்க, பூமியை வித்தியாசமாக மாறிடும், எங்கும் இருள் சூழ்ந்து விடும். அதிகாலையில் இடையும் பாருங்க, இருட்டோட பார்த்தீங்கன்னா பூமியில் இருள் இருக்கும், வித்தியாசம் இருக்கும். ஆனால் அந்த சூரிய உதயம் வந்த உடனே பூமியினுடைய ரூபமே மாறும். பார்த்துருக்கீங்களா? அதனுடைய கலர் மாறும், அதனுடைய இருட்டுத்தன்மை விலகி ஒரு வெளிச்சம் உண்டாகும். செடிகள் அதுக்கு மத்தியில் ஒரு மாற்றம் வரும். பனிகள் பெய்திருந்தால் அந்த பனியில் சூரிய வெளிச்சம் பட்டோன்னே அது ஒரு கலர் கொடுக்கும், ஒரு மன ரம்யமாக இருக்கும் அந்த சூரிய உதயம். அதனால தான் சூரிய உதயத்தை பார்க்க நிறைய பேர் விரும்புவாங்க. கர்த்தர் நீதியின் சூரியன், இயேசு கிறிஸ்துவர் பெயர் நீதியின் சூரியன். அவர் உங்கள் மேல் உதிப்பாராம், உங்கள் வாழ்க்கையில் உதிப்பாராம். அப்போ உங்களுடைய வாழ்க்கையில் இருள் எல்லாம் விலகி ஒரு பெரிய வெளிச்சம், மன ரம்மியம் உங்களுக்குள்ள உண்டாகும்.